அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தௌஹீத் ஜமாஅத்தின் நோக்கமும் இயக்கமும். தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நோக்கம் மக்கள் நாளை மறுமையிலே சுவனத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி சுவனத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் அவர்களிடத்திலே கடுகளவேனும் ஷிர்க் இருக்குமேயானால், இணை வைப்பு இருக்குமேயானால், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து அவர்கள் பிரார்த்தித்திருந்தால், நாகூரில் அடங்கியிருக்கும் ஷாவுலமிதையோ, முத்துப்பேட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய ஷேக் தாவூதையோ, அஜ்மீரில் அடங்கியிருக்கும் ஹாஜா மொயினுத்தீனையோ, பக்தாதிலே அடங்கியிருக்கும் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியோ, இப்படி இறந்து போனவர்களை அழைத்து பிரார்த்தித்திருந்தால், இப்படி அவர்கள் இணை வைத்திருந்தால், அவர்கள் ஒருபோதும் சுவனத்திற்கு செல்ல முடியாது. வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தடை செய்து விடுகின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையிலே எல்லோரும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லோரும், மறுமையை நம்பிக்கை கொண்ட அனைவரும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் இந்த ஜமாஅத்தினுடைய மிகப்பெரிய லட்சியம், இலக்கு. அதற்காக வேண்டித்தான் இந்த ஜமாஅத்து மிகப்பெரிய ஒரு உழைப்பை செய்து மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையிலே அவரிடத்தில் திரும்ப திரும்ப ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நோக்கம். இந்த நோக்கத்தினுடைய அடிப்படையிலே செயல்படுகின்ற பொழுது இந்த உலகத்திலே சில அபரிமிதமான நன்மைகள் ஏற்படுகின்றன. இந்த நன்மைகளை அடைவதும், இந்த உலகத்திலேயே அந்த நன்மைகளை பெறுவதும் இந்த தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாகும். அந்த நோக்கத்தை அடையக்கூடிய காலம் வெகு தொலைவில் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவிலே அவர்கள் துவங்கிய மாத்திரத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பிற்கு அவர்கள் உள்ளானார்கள். ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் மீது கொலை முயற்சி செய்யப்பட்டது. அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய மேனியிலே ஒட்டகத்தினுடைய சாணக்குடல் கொண்டு போடப்பட்டது. இப்படி அவர்கள் மீதும் தொந்தரவு கொடுக்கப்பட்டது. அவர்களும் வேதனைக்கு உள்ளானார்கள். அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் வேதனைக்குள்ளானார்கள். இந்த கொடுமைகளை எல்லாம் தாங்காமல் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முறையிடுகின்றார்கள். கத்தாப் பின் அர்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்கின்றார்கள், அலா ததுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடாதா என்று கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே போர்வையை போர்த்திக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொல்கின்றார்கள்,
ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு வாணிப கூட்டம் புறப்பட்டு செல்லும். அப்படி புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த வாணிப கூட்டம் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எந்த ஒரு சக்தியையும் அது பயப்படாது. அதாவது வழிப்பறி கொள்ளையோ களவையோ திருட்டையோ பற்றி அந்த வாணிப கூட்டம் பயப்படாது, அஞ்சாது. ஏதாவது நடக்க வேண்டும் என்றால், ஒரு ஆட்டை ஓனாய் வேண்டும் என்றால் எடுத்து அடித்து சாப்பிடலாமே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடித்து சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் காத்திருக்கிறது. வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹப்பாபினுள்ள அருத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள். உலகத்தில் நமக்கு தேவை, ஒரு மனிதன் புறப்பட்டு செல்கின்ற பொழுது அவனுடைய கையிலே பொருளாதாரம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பொருளாதாரத்தை அவன் ஒரு ட்ரெயினிலே வைத்துக் கொண்டு வருகின்ற அந்த கட்டத்தில் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் மனிதன் மனிதனை சுரண்டக்கூடிய, கொலை செய்யக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காலம் முற்றிலுமாக அகன்று மனிதன் மனிதனை கண்டு பயப்பட மாட்டான். விலங்குகள் விலங்குகளை அடித்து தின்னக்கூடிய அந்த நிகழ்வுதான் தொடருமே தவிர மனிதன் இன்னொரு மனிதனை அடித்து சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலம் வந்தது, அரபகத்திலேயே அது ஏற்பட்டது. இதை எப்படி பார்க்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே ஒருவர் வந்து முறையிடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களுக்கு மத்தியிலே வறுமை அதிகமான முறையிலே தாண்டவம் ஆடுகின்றது என்று முறையிடுகின்றார். இன்னொருவர் வருகின்றார், அவர் வழிப்பறியை பற்றி முறையிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு முறையீடுகளுக்கும் பதில் சொல்லாமல் அவர்களுக்கு பக்கத்திலே அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஹல் ராயித்தல் ஹீரா, நீ ஹீரா நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவர், ஹீரா நாட்டை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவர் சொல்கின்றார், அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்கள், லம் அரஹா வகத் முன்பியத்து அன்ஹா, நான் அதை பார்க்கல, ஆனா அந்த நாட்டை பற்றி எனக்கு சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதீ இப்னு ஹாத்திமை பார்த்து பேசுகின்றார்கள். அவர்களை நோக்கி சொல்வதிலே ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது. ஃபைன் தாலத்து பிக ஹயாத்துன், உனக்கு வாழ்நாள் நீட்டமாக இருக்குமேயானால் ல தரையின்னல் லஈனத, ஒரு கன்னி பெண் புறப்பட்டு வருவாள், மினல் ஹீரா, ஹிராவிலிருந்து புறப்பட்டு அவள் காபாவிற்கு வந்து தவாஃப் செய்துவிட்டு திரும்ப செல்லுவாள். அப்படி திரும்ப செல்லக்கூடிய அந்த கட்டத்திலே லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ், அவள் அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்திலே வேறு எந்த சக்திக்கும் அவள் பயப்பட மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போது அதீ இப்னு ஹாத்திம் நினைக்கின்றார்கள், ஐன துஆரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் தையு கூட்டத்தார்களில் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அந்த கொள்ளை கூட்டக்காரர்கள் எங்கே செல்வார்கள்? ஃபைன துஆரு, ஃபைன துஆரு தையில்லதீன கத் சஅரு, பூமியில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்களே இந்த தையி கூட்டத்தார்கள் எங்கே போவார்கள் என்று நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன் என்று சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், உனக்கு வாழ்நாள் நீடித்திருக்குமேயானால் நீ இன்னொரு காட்சியை பார்ப்பாய். லதுஃப்தஹுன்ன குனூசு கிஸ்ரா, கிஸ்ரா, கிஸ்ராவுடைய பொக்கிஷங்கள் வெற்றி கொள்ளப்படும். அதாவது இன்றைக்கு அமெரிக்கா எப்படி இருக்கின்றதோ அது போன்று அன்றைக்கு பாரசீகம் இருந்தது. அந்த பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே கிஸ்ரா பின் ஹுர்முஸ்
குருமுசுடைய மகன் கிஸ்ராவையா நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். ஆமாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் மூன்றாவது ஒரு செய்தியை சொல்றாங்க. உனக்கு வாழ்நாள் நீடித்திருக்குமேயானால் நீ ஒருவரை பார்ப்பாய், கை நிறைய தங்கம் வெள்ளியை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்ய அவர் கிளம்புவார். அப்போது அந்த தர்மத்தை வாங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். வந்து முறையிட்டவர் ரெண்டு விஷயங்களை முறையிடுகின்றார். ஒன்று வறுமை, இன்னொன்று வழிப்பறி. இந்த ரெண்டுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இந்த பதில், நான் உங்களிடத்தில் சொன்ன பதில். இதுல அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹீராவிலிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக புறப்பட்டு காபாவில் வந்து தவாஃப் செய்து திரும்பி அந்த காட்சியை நான் என்னுடைய வாழ்நாளில் கண்டேன். இது நிறைவேறிச்சு. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்று, அந்த பாரசீகம் வெற்றி கொள்ளப்படக்கூடிய படையில நானும் இடம்பெற்றிருந்தேன். பாரசீகம் இஸ்லாத்திற்கு வந்துச்சு, அந்த படையில யார் ராணுவ பொறுப்பில் இருந்தார்கள் என்றால் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படிப்பட்ட அந்த வெற்றியை நான் என்னுடைய கண்ணால் கண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மூன்று விஷயங்களில் நான் காணாத ஒன்று இருக்கின்றது என்றால், ஒருவர் தன்னுடைய கை நிறைய தங்கத்தை எடுத்துக்கொண்டு வெள்ளியை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்ய வருவாரே, அந்த காலத்தை மட்டும்தான் நான் காணவில்லை, அது இனிமேல் தான் வரும் என்று அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கே நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு நாடு என்றால் ஒரு பெண் வீட்டில் இருந்து கிளம்பி அவள் மீண்டும் வீட்டிற்கு திரும்ப வரும்போது அவளுடைய கற்பு பறிக்கப்படக்கூடாது, அவள் அணிந்திருக்கக்கூடிய நகை பறிக்கப்பட்டிருக்க கூடாது, அவளுடைய பொருளாதாரம் களவாடப்படக்கூடாது. இந்த நிலை எங்கு ஏற்படுகின்றதோ அங்குதான் நிம்மதி ஏற்படும், அங்குதான் சுபிச்சம் ஏற்படும், அங்குதான் அமைதி ஏற்படும். அதுதான் அமைதியான ஆட்சி. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த காரியம் தான் நிறைவேறியது. இது எப்படி நிறைவேறுகின்றது? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே அந்த தௌஹீதினுடைய அடிப்படையில் தான் இது நிறைவேறுகின்றது. இந்த தௌஹீத் நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகின்ற பொழுது அது நம்ம இடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா. அல்லாஹ் தஆலா இந்த கொள்கைக்கு, ஏகத்துவ கொள்கைக்கு ஒரு அழகிய மரத்தை ஒப்பிடுகின்றான். அந்த மரம் எப்படிப்பட்டது என்றால் அதனுடைய வேறு பூமியில நல்ல அழுந்தி பதிந்து போயிருக்கின்றது. அதனுடைய கிளை வானத்தில் படர்ந்து போயிருக்கின்றது. துகுத்தி உக்கலஹா குல்ல ஹைனின் பிஇذن ரப்பிஹா. அந்த மரம் இறைவனுடைய உத்தரவு கொண்டு அது கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. வயதுருபுல்லாஹுல் அம்சால லின்னாஸி லஅல்லஹும் யததக்கரூன். மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற உதாரணங்களை அல்லாஹ் காட்டுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் நமக்கும் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்கின்றான். கடந்த காலத்திலே இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த தாய்மார்கள் இதே நேரத்திலே என்ன காரியத்திலே ஈடுபட்டிருப்போம்? திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருப்போம், டிவியிலே சீரியல்களை பார்த்துக் கொண்டிருப்போம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு மார்க்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கின்றோம் என்றால் இதற்கு காரணம் இந்த ஏகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் போயிருக்கிறது. இப்போது நான் வழியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது வழுத்தூருக்கு அருகிலே ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து ஏற்படுகின்றது. நான் வண்டியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். வண்டியில் உட்கார்ந்து அந்த நிலவரத்தை நான் பார்த்துக் கொண்டு இருக்கின்றேன். ஒருவர் பைக்கிலே அடிபட்டு வீதியிலே சாலையிலே கிடக்கின்றார். மக்கள் அப்படியே கூட்டமாக குழுமி நிற்கின்றார்கள். அவருடைய உறவினர் இதுவரைக்கும் வரவில்லை. நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும், அந்த காவல்துறை வந்து இவர்களுடைய இந்த இடத்தில் நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதம் நடந்த இடத்தில் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடியவரை உடனே தங்களுடைய வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அரை மணி நேரமாக காவல்துறை வரவில்லை. உள்ளே உட்கார்ந்து கொண்டே நாம் இந்த மாவட்டத்திலே நம்முடைய பொறுப்பாளர்களிடத்தில், மாவட்ட பொறுப்பாளர்களிடத்தில் சொல்லி ஏதாவது ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு செய்வோமா என்றெல்லாம் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உங்களிடத்தில் இன்னொரு செய்தியும் சொல்கின்றேன். இது போன்ற ஒரு விபத்து சவுதி அரேபியாவில் ஏற்பட்டது என்றால்
ஒருவன் அடிபட்டு கீழே கிடக்கின்றான் என்றால் அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், இந்தாக இருக்கட்டும், பிலிப்பைனியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு சவுதி இப்படி யாராவது அடிபட்டு கிடந்தான் என்றால் உடனே அவனை எடுத்து வாகனத்தில் வைத்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து விடுவான். உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு 10 நிமிடம் அல்லது 10 நிமிடம் கூட தேவையில்லை, ஒரு 2 நிமிடம் தாமதமானால் கூட அவனுடைய உயிர் பறி போய்விடும். உடனே அவனை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்டில் யாரும் செய்யறதில்லை. சுற்றி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நடந்தது. வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து நெஞ்சிலும் தலையிலும் அடித்துக் கொண்டு புலம்புகின்றார்கள். இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆம்புலன்ஸினுடைய சத்தம் கேட்கின்றது. அந்த ஆம்புலன்ஸ் வருகின்றது, வந்து நிற்கின்றது. அரை மணி நேரமாக ஆகி பக்கத்தில் உள்ளவர்கள் தான் சொல்கின்றார்கள், இவர் எவ்வளவு நேரமாக ஆகின்றது, பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு நேரமாக ஆகின்றது, அவருடைய உயிர் போய்விடும், உடனே தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரும் செய்ய காணோம். இந்த நேரத்தில் திடீர் என்று ஒரு ஆம்புலன்ஸ் வருகின்றது. அந்த ஆம்புலன்ஸினுடைய பேரை பார்க்கின்றேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயர் பொறிக்கப்பட்டு அந்த உடலை அங்கு உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த சகோதரரை அப்படியே அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். அதற்கு பிறகு டிராபிக் கிளியர் ஆகி நான் இங்கு கும்பகோணத்திற்கு வந்து சேர்கின்றேன். அருமை சகோதரர்களே, நோக்கம் இதுதான். இது போன்று எல்லா மக்களுக்கும் சேவை செய்வது, மக்களை இந்த நன்மையின் பக்கம் அழைப்பது, உலகம் சுபிட்சமாக இருப்பது, யாரு பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி உதவி வழங்குதல், இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த தௌஹீத் ஜமாத் இதற்கு இந்த நோக்கம் அல்லாமல் ஏக்கமும் இருக்கின்றது. என்ன ஏக்கம்? மக்கள் எல்லாம் எல்லோருமே இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இன்று திரளாக பெண்கள் வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். இந்த தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களிலேயும் பெண்களை தொழுவதற்கு அனுமதிக்கின்றது. இப்படி பெண்களுக்கு தொழுகைக்காக வேண்டி மற்ற ஜமாத்துகளிலே அங்கு உள்ள ஆலிம்கள் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்களா? கிடையாது. தௌஹீத் ஜமாத் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இந்த ஏற்பாட்டை ஏன் செய்கின்றது? அதற்கு என்று சுய விருப்பமா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில இடம்பெற்றிருக்குது. அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னி அகூமு ஃபிஸ் ஸலாத்தி, நான் இன்னில அகூமு ஃபிஸ் ஸலாத்தி உரீது அன் உதவ்வில ஃபீஹா, நான் தொழுகையில கொஞ்சம் நீட்டமாக தொழ வேண்டும் என்று நிற்கின்றேன். பரது தொழுகை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி தக்பீர் கட்டி நான் நிற்கின்ற பொழுது குழந்தை அழக்கூடிய சத்தம் என்னுடைய காதில் விழுகின்றது. பிள்ளை அழக்கூடிய சத்தம் என்னுடைய காதிலே விழுகின்றது. நான் அந்த தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன். ஏன் சுருக்கிக் கொள்கின்றேன் தெரியுமா? கராஹியத்தான் அசுக்காரா உம்மிஹி, அந்த பிள்ளையினுடைய தாயின் மனம் சங்கடப்படக்கூடாது. தொழுகையில் நிற்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய குழந்தை அழுகின்றதை என்று பதறக்கூடாது. அதனால அதாவது அல்லாஹ்வுக்கு முன்னாலதான் நிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபர்லான தொழுகையை தான் தொழுகிறாங்க. அப்படி தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுடைய மனம் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் சுருக்கமாக சலாம் வாங்கி விடுகின்றேன், தொழுகையை முடித்து விடுகின்றேன் என்று சொல்கின்றார்களே. என்ன தெரிகிறது? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றார்கள். பள்ளிவாசலுக்கும் எப்படி அவர்கள் வந்திருக்கின்றார்கள்? குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். குழந்தைகளும் யார்? கை குழந்தைகள், பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வு புகாரியில இருக்குத. இன்றைக்கு
நம்முடைய பள்ளிவாசல்கள்ல சுன்னத்து வல் ஜமாஅத் என்று இவர்களை சொல்லிக் கொள்கின்றார்களே, அந்த பள்ளிவாசல்கள்ல பெண்கள் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த பெண்கள் தொழுவதற்கு ஏன் அனுமதிக்கப்படவில்லை? அது இதற்கு தடையாக இருப்பது யார்? ஆலிம்கள் தான். அந்த ஆலிம்கள் தான் இன்றைக்கு தடையாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லவில்லை. மதுஹபு என்ற அந்த ஒரு கொள்கையிலே அவர்கள் புகுந்து கொண்டு அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாற்றமான சட்டங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்கின்றார்கள். இவர்கள் இப்படி தடை செய்வதை விடுத்து தடுக்காமல் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், இந்த ஒரு நிலையை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த ஜமாத் அதற்கு என்று ஒரு இயக்கம் இருக்கின்றது. ஏன் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரணும்? அருமை சகோதரர்களே, பெண்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு வரணும்? அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாதான் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் தெரிந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில திருந்துவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். பார்க்கிறோமே, எந்த ஊர்ல நேற்றைய தினம் இங்கு சூரிய கிரகணம் தொழப்பட்டிருக்கும், நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் ஆண்களும் கலந்திருப்பார்கள், பெண்களும் கலந்திருப்பார்கள். பெண்கள் கலந்தாங்களா? பெண்களும் கலந்திருப்பார்கள். இந்த தொழுகையை விட்டு ஏன் தடுக்கிறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரிய கிரகண தொழுகை இருக்குது, அதை தொழுது இருக்கிறாங்களே, அதுல என்ன நடந்துச்சு அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மெய் சிலிர்க்கும். சூரிய கிரகணனா என்ன பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கின்றது சூரியனில் இருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எவ்வளவு தூரம்? சூரியனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் 150 மில்லியன் கிலோமீட்டர். பார்த்துக்கங்க, இந்த அளவிற்கு தூரமாக இருக்கக்கூடிய அந்த இந்த பூமி சூரியனை விட்டு தள்ளி இருக்குது. இப்படி தள்ளி இருக்கக்கூடிய இந்த பூமி இப்படி ஒரு பக்கத்தில் அது தன்னைத்தானே சுற்றிக் கொள்கின்றது. எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில்? 1000 கிலோமீட்டர் வேகத்தில் 24 மணி நேரத்தில் அது தன்னைத்தானே 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்குது. அதற்கு அடுத்து அது சூரியனையும் சுற்றி வருகின்றது. சூரியனையும் சுற்றி வருகின்றது. இப்படி சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த பூமி அது எவ்வளவு? 250 மில்லியன் கிலோமீட்டர் சூரியனை சுத்திட்டு வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு இடையில சந்திரன் குறுக்கிடுகின்றது. இந்த பக்கம் பூமி, இந்த பக்கம் சூரியன், இதுக்கு இடையில சந்திரன் வந்து நிற்குது. இது சாதாரண விஷயமா? இது சாதாரண விஷயமாங்க? சந்திரன் அதாவது சூரியனை விட 400 மடங்கு சிறுசு. 400 மடங்கு சூரியனை விட சிறிதாக இருந்தாலும் அது 400 மடங்கு சூரியனுக்கு பக்கத்தில் வருது. உங்களுடைய விரல, கட்டை விரல ஒரு கண்ணை பொத்திக் கொண்டு இப்படி இந்த இப்படி விரல் வைங்க. வைத்தால் உங்களுக்கு எதிர்த்தால் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாது, மறைச்சிரும். இத மாதிரி இந்த சூரியனுக்கு முன்னால் இந்த சந்திரன் அப்படியே பக்கத்துல வந்து நிக்குது. அப்படி பக்கத்துல வந்து நிற்கும் போது சூரிய ஒளி இருக்குத அது முழுமையாக இந்த பூமிக்கு வராமல் தடுக்கப்படுது. சைபீரியாவில் மொத்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்குது. நமக்கு பகுதி தான் மொத்த கிரகணம் ஏற்பட்டு இப்படி நிற்கக்கூடிய இந்த காட்சியில, அதாவது 2 செம்மறியா அப்படியே முட்டுவதற்காக வேண்டி கால்களை தூக்கி கொண்டு நிற்பது போன்று அப்படியே இந்த 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிக்குது. இப்படி நிற்கக்கூடிய ஒரு காட்சி தான் அந்த சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்துட்டு அப்படியே பள்ளிவாசலுக்கு ஓடி வர்றாங்க. எப்படி ஓடி வர்றாங்க? ஆடையை இழுத்து கொண்டு அப்படியே ஓடி வர்றாங்க. பயந்துகிட்டு வர்றாங்க. எப்படி பயந்துட்டு வர்றாங்க? கியாமத் நாள் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? இந்த 3 பெரிய கோள்கள், இதுல பூமி இருக்கிறது, அது சூரியனை சுத்திக்கிட்டு வருது. நான் சொல்றேன், ஒரு ஆண்டு அது சுத்துது. சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு தூரம் பயணம் செய்யுது தெரியுமா? ஒரு வருடம் நாம சொல்றோமே 250 மில்லியன் கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் சுத்தி ஒரு வருடம் இப்படி ஒவ்வொரு தடவையும் சுத்திக்கிட்டு இருக்குது.
அப்படிப்பட்ட அந்த கோல். அதற்கடுத்து நாம பார்க்கிறோமே, சீஃப் மினிஸ்டர் வந்தா அவருக்கு ஒரு பிஏ கூட வருவாரு. அது போன்று கலெக்டர் வருகின்றார் என்றால் அவருக்கு ஒரு ஆள் டபைதார் என்று துணைக்கு வருவாரு. இது மாதிரி இந்த பூமிக்கு உள்ள துணைக்கோள் தான் இந்த சந்திரன். இந்த சந்திரன் நாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வந்து அப்படியே மறைக்குது. மறைக்கக்கூடிய அந்த காட்சியை இன்றைக்கு ஹிந்து பத்திரிகையில போட்டு காட்டியிருக்கிறான். சைபீரியாவில் முழுமையாக மறைச்சிருந்துச்சு, நமக்கு பகுதியாக மறைச்சிருந்துச்சு. இப்படி 3 கோள்களும் வந்து நிற்கும் போது இன்றைக்கு உலகத்தில் அந்த காட்சியை பார்க்கிறதுக்காக வேண்டி சைபீரியாவுக்கு இங்கிருந்து விமானத்திலாம் போய் பார்க்கிறான். ஆனா இஸ்லாம் என்ன செய்கின்றது தெரியுமா? இது மாதிரி கிரகணம் ஏற்பட்டால் நீ பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் அதுல சில ஆபத்துக்கள் இருக்குது. இன்றைக்கு அறிவியலே சொல்லுது, சூரிய கிரகணம் ஏற்படும் போது நேக்ட் ஐஸ், உன்னுடைய திறந்த கண்களால நீ பார்க்காத, அதுல ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்றான். ஏன் தெரியுமா? சூரியனுடைய அந்த வெப்பம் இருக்குது தெரியுமா? அதனுடைய மைய பகுதி 1,00,000 செல்சியஸ், தாங்க முடியாத வெப்பம். ஒரு 100 செல்சியஸ்ல நல்ல இரும்பு இருக்குத, அது அப்படியே உருகி போய்விடும். 1100 செல்சியஸ்ல மிக கடினமான இரும்பு கூட உருகி அப்படியே பாலாக ஓடிவிடும். அப்படி சொல்லக்கூடிய இந்த செல்சியஸ் சூரியனுடைய அந்த மைய பகுதி இருக்குத, அது எவ்வளவு? 1,00,000 செல்சியஸ். அப்படியே எல்லாம் கேஸ், வாயு எதனால் அமைந்தது? அணுக்களால் அமைந்தது. அணுக்களுடைய பிளப்புல தான் வெப்பம் ஏற்படுகின்றது. அதான் அட்டாமிக் எனர்ஜி என்று வைத்திருக்கின்றான், அணு மின் நிலையம் என்று ஏற்படுத்தியிருக்கின்றானே. இது எதனால ஏற்படுது? இந்த அணுவை பிளந்து அதிலிருந்து வெப்பம் ஏற்படுது. அல்லாஹ் தஆலா இப்படி சூரியன்ல வெப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். 1,00,000 செல்சியஸ் அளவுல இந்த வெப்பம் அப்படியே எரிந்து கொண்டிருக்கின்றது. அறிவியல் உலகம் இன்றைக்கு சொல்லுகின்றது, இதுவரைக்கும் 5000 மில்லியன் ஆண்டு காலங்களுக்கு அந்த சூரியன் எரிஞ்சாச்சு. இன்னும் 5000 மில்லியன் ஆண்டு காலங்களுக்கு எரியக்கூடிய அளவுல எரிபொருள்கள் அந்த சூரியனுடைய மத்தியில இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சூரியன், அதற்கு முன்னால இப்படி சந்திரன் வந்து நிற்கும் போது என்ன தெரியுமா? ஒரு ஆளு ஒரு ஹோஸ வச்சு அப்படியே தண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி தண்ணீர் அடிக்கும் பொழுது, பைப்பை வச்சு தண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பீச்சு அடிக்கின்றது. அப்படி பீச்சு அடிக்கக்கூடிய அந்த கட்டத்தில் கையை நீங்கள் இப்படி கொண்டு போனீர்கள் என்றால் அந்த தண்ணீர் அப்படியே சிதறி இந்த பக்கம் போகும். பார்க்கிறோமா? இது மாதிரி சூரியனுக்கு முன்னால இந்த சந்திரன் வந்து நிற்கின்ற பொழுது மில்லியன் செல்சியஸ் அளவுல அதனுடைய சூரியனுடைய அந்த வெப்பம் அப்படியே பக்கவாட்டில் அது பிச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிறான். அவ்வளவு டேஞ்சரான ஒரு கட்டம். இப்படிப்பட்ட ஒரு கட்டம் ஏற்படுகின்றது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணியை இழுத்து கொண்டு அப்படியே பள்ளிக்கு ஓடி வர்றாங்க, பயந்துகிட்டு வர்றாங்க. அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் இறந்து விட்டார்கள். மக்கள் எல்லாம் பேசுறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இப்ராஹிம் இறந்ததின் காரணத்தினாலதான் இன்றைக்கு சூரிய கிரகணம் பிடிச்சிருக்குது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்றாங்க. வந்த உடனே பள்ளிவாசல்ல அஸ்ஸலாத்து ஜாமியா என்று சொல்லப்பட்டு மக்கள் எல்லாம் குழுமுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஏற்பட்ட இந்த கிரகணம் மக்கள் எல்லாம் உன்னிப்பாக ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இது போன்ற கிரகணம் ஏற்பட்டிருக்குது. இந்த கிரகணம் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஏற்படுது. அதனால சஹாபாக்கள் அப்படியே ரசூலுல்லாஹ்வை உன்னிப்பாக அப்படியே கவனம் எடுக்கிறாங்க. நிருபர்கள் பேட்டி எடுப்பது போன்று ரசூலுல்லாஹ்வை அணுவாக அங்குலம் அங்குலமாக படம் பிடிக்கின்றார்கள். அவரிடத்தில் இருந்து பாடம் படிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நின்னுட்டாங்க, தொழுறாங்க. எவ்வளவு நேரம்? சூரத்துல் பக்ரா இருக்குதே அந்த அளவிற்கு ஓதுறாங்க. அதாவது 2 ரக்காத்துக்கள் தான். ஒரு ரக்காத்து தொழப்படுது, அதுல ஒரு ருக்கு அடிஷனல். அது போன்று 2வது ரக்காத்து ஒரு ருக்கு அடிஷனல். மற்ற தொழுகைகளை விட சுன்னா தொழுகையில ரசூலுல்லாஹ் அது ஒரு வித்தியாசமா வச்சிருக்காங்க. ஜனாசா தொழுகை அதுக்கு ஒரு வித்தியாசம், ஜும்மா தொழுகை அதற்கு ஒரு வித்தியாசம், அதற்கு ஹுத்பா முன்னால் வந்து விடுகின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். இந்த தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ருக்கு செய்து அந்த சூரிய கிரகணம் விலகின்ற வரை அப்படியே நின்று தொழுகையிலேயே கழிக்கின்றார்கள் பார்க்கிறோம். இதை முடிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறாங்க, அல்லது அவர்கள் அந்த சொற்பொழிவு அங்கே நிகழ்த்துகின்றார்கள். அந்த கட்டத்துல மக்கள் காலையில பேசுறாங்களே, அன்றைய தினம் பேசுறாங்களே, அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க?
இப்ராஹிம் இறந்ததின் காரணத்தினாலதான் இப்போது கிரகணம் முடிச்சிச்சுன்னு சொன்னாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. லா யன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி, அந்த சூரியனும் சந்திரனும் எவருடைய பிறப்பிற்காக வேண்டியும் எவருடைய மரணத்திற்காக வேண்டும் மறையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருந்து உள்ளது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் முன்னால போனீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இந்த கிரகணம் ஏற்பட்டதன் காரணத்தால சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க அப்படின்னு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் கவனிக்கிறாங்க, பெண்கள் கவனிக்கிறாங்க. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையில கொஞ்சம் முன்னால போறாங்க, அந்த தொழுகையில கொஞ்சம் பின்னால வர்றாங்க. இத சஹாபாக்கள் கவனிச்சுட்டு, நீங்க முன்னால போனீங்களா அதற்கு என்ன அர்த்தம், பின்னால வந்தீங்களே அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேளுங்க. அருமை சகோதரிகளே, இன்றைய தினம் எனக்கு சுவனம் எடுத்து காட்டப்பட்டது. அந்த சுவனத்தில் இருந்து பல கொலை ஒன்று எனக்கு முன்னால் தொங்கியது. அந்த காட்சியை பார்த்து ரசித்து அந்த பழத்தை நான் எடுப்பதற்காக வேண்டி சென்றேன். அப்படி செல்கின்ற அந்த கட்டத்தில் இதை ஏன் எடுப்பானேன் என்று நான் விட்டுவிட்டேன். அந்த பழக்கொலையை மட்டும் நான் உங்களிடத்தில் தந்திருந்தேன் என்றால் இந்த உலகம் அழிகின்ற வரை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பீர்கள். சுவனத்துள்ள கனி. நீங்க என்ன பார்க்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க மேல 3 கோள்கள் ஒண்ணா நிக்குது. ஒரு துணைக்கோள் சூரியனை சுத்தக்கூடிய பூமி என்ற கோள், சூரியன் இது வானத்துல அப்படியே முட்டுற மாதிரி நிக்குது. இங்கு ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் போது சுவனம் நரகம் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுது. கொஞ்சம் சிந்தி பாருங்க, அந்த சுவனத்தையும் நரகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க. நான் அதனால்தான் ஒரு அடி முன்னால எடுத்து அந்த பழத்தை எடுப்பதற்காக வேண்டி சென்றேன். இதுதான் நான் தொழுது கொண்டு இருக்கும் போது முன்னால் சென்றதற்குள்ள விளக்கம். பின்னால் ஏன் வந்தேன் தெரியுமா? நரகத்தினுடைய ஜுவாலை எனக்கு முன்னால் அப்படியே கொண்டு வந்து காட்டப்பட்டுச்சு. அந்த நெருப்பு என்னுடைய முகத்தில் அப்படியே படிந்து பிடிச்சு கரிச்சு விடும் என்று நான் பயந்தேன். அதனால தான் பின்னால ஓடி வந்தேன். அதனால்தான் நான் பின்னால ஓடி வந்தேன். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டுச்சோ, நான் என்னென்ன சொல்லி இருக்கேனோ, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கின்றானோ அதுவெல்லாம் இந்த நரகத்துல செய்யப்படுது, அது எனக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பட்டியல் போடுறாங்க. என்ன பட்டியல்? ஒவ்வொன்றாக சொல்றாங்க பாருங்க. ஒருவர் ஒரு கம்பை வைத்துக் கொண்டு அவர் வேதனை செய்யப்படுகின்றார். அவர்கிட்ட ஒரு குச்சி ஒன்று இருக்கு, ஒரு வளைவான குச்சி. அந்த குச்சியை வைத்துக் கொண்டு அவர் நரகத்தில் தண்டிக்கப்படுகின்றார். ஏன் தண்டிக்கப்படுகிறார் என்று நான் கேட்டேன். அதற்குண்டான விளக்கம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு, அதற்குண்டான காரணம் சொல்லப்பட்டுச்சு. இவர் ஹஜ் செய்யும் போது மக்களிடத்திலிருந்து பொருளை திருடுவார். எப்படி திருடுவார் தெரியுமா? அந்த கம்பை வைத்துக் கொண்டு யாருடைய பொருளையாவது எடுப்பார். அந்த பொருளை எடுக்கும் போது சம்பந்தப்பட்டவர் சுதாரித்து பார்த்த உடனே பார்த்துட்டாருல, உடனே இவர் சொல்வாரு அந்த கம்புல பட்டுருச்சு என்று சொல்லி தப்பித்துக் கொள்வார். அவர் சம்பந்தப்பட்டவர் திரும்பி பார்க்கலன்னா, சுதாரிக்கலன்னா அந்த பொருளை அப்படியே அந்த குச்சியினாலே திருடிக்கிறார். இப்படி இவர் செய்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் அந்த குச்சியினால் இவர் தண்டிக்கப்படுகிறார். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை நான் கண்டேன், எல்லா விஷயங்களும் எனக்கு காட்டப்பட்டுச்சு, உங்களுக்கு நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் காட்டப்பட்டுச்சுன்னு சொல்றாங்களே, அதுல இது ஒன்று. அடுத்து ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்காங்க நமக்கு. பனி இஸ்ரவேலர்களுடைய சமுதாயம், அந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணு பூனை வளர்க்கிறாங்க. அந்த பூனையை வளர்த்து கொண்டிருக்கும் போது அதை கெட்டி போட்டே வச்சிருக்கிறாங்க. அதற்கு சாப்பாடும் கொடுக்கிறது கிடையாது, அதை அவிழ்த்து விடுறது கிடையாது. அவிழ்த்து விட்டா
அது போய் வெளியில ஏதாவது புழு பூச்சிகளை பிடித்து சாப்பிடும். அவிழ்த்து விடுறது கிடையாது, இவங்களும் சாப்பாடு கொடுக்கிறது கிடையாது, உணவு கொடுக்கிறது கிடையாது. இதனால் அந்த பூனை பசியில துடிதுடித்து இறந்தது. அதன் காரணத்தால் அந்த பெண்மணி நரகத்தில் தண்டிக்கப்படுகின்றால் அந்த காட்சி எனக்கு காட்டப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒன்றாச்சா? இன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்துல வேறு பல்வேறு காட்சிகளை என்னென்ன கண்டாங்களோ அந்த காட்சிகளை எல்லாம் அப்படியே நம்ம இடத்துல எடுத்து சொல்றாங்க. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றையும் குறிப்பிடுறாங்க, நான் நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன். இதுதான் பாயிண்ட். நரகத்தில் அதிகமான பெண்களை நான் பார்த்தேன். ஏன் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் மறுக்கின்றார்கள், குஃபுர் செய்கின்றார்கள். உடனே கேட்கிறாங்க, குஃபுர்னா என்ன? அல்லாஹ்வை மறுக்கிறாங்களா, தூதரை மறுக்கிறாங்களா, மறுமையை மறுக்கிறாங்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் பதில் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க, இல்ல அவங்களுடைய புருஷனை தான் அவங்க மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? அத ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. உபகாரத்தை, இஹ்சான மறுக்கிறாங்க, வாழ்க்கையில உள்ள அருக்குடைய மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? இந்த பெண்களுக்கு காலம் பூரமா அவர் உதவி செய்திருப்பார். ஒரு சில கட்டத்தில் அவர் உபகாரம் செய்ய முடியாமல் போனால் இந்த பெண்கள் அவங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்க இடத்துல நான் என்ன சுகத்தை கண்டேன், உங்களிடத்தில் நான் என்ன பயனை அனுபவிச்சேன் என்று சொல்லி விடுவார்கள். இப்படி சொல்றதுதான் இறை மறுப்பு, புருஷனுக்கு செய்யக்கூடிய குஃபுரு. இதனால பெண்கள் நரகத்தில் அதிகமாக கிடக்கின்றார்கள். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால இந்த ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இது போன்ற இந்த காரியங்கள்ல இறங்கிடக்கூடாது, இது போன்ற இந்த காரியங்களை இறங்கிடக்கூடாது, அது மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடாது. வந்தா நரகம். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் திடல்லையும் சொல்றாங்க, அதுவும் புகாரில இடம்பெற்றிருக்குது. இப்போது இந்த கிரகண தொழுகையின் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நரகத்துல பார்த்தேன் என்று சொல்கின்றார்கள். அதனால நீங்க அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த பெண்கள் இப்படி பள்ளிக்கு வந்தால் தானே அந்த பெண்களுக்கு இந்த செய்தி எல்லாம் போய் சேரும், இந்த பிரச்சாரம் எல்லாம் போய் சேரும். இந்த பிரச்சாரம் போய் சேரும் போதுதானே அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கு வரும். இப்போது இவ்வளவு பெண்கள் ஏன் வந்திருக்கிறாங்க, வந்ததற்கு காரணம் என்ன, மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே இந்த உணர்வு அவர்களிடத்தில் எப்படி ஏற்பட்டது? இந்த ஏகத்துவம், இப்படிப்பட்ட இந்த தன்மை அந்த ஆலிம்களிடத்திலும் ஏற்பட்டு அந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அளவுல அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இது எதிர்பார்ப்பு, இது எங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கத்தை அந்த ஆலிம்கள் நிறைவேற்ற வேண்டும். அதை அவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தால் அவர்களுக்கு மார்க்க பிரச்சாரத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் மக்களுக்கு மத்தியில அவங்களும் போதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படாத அளவுல தடுக்கிறது எது என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் பள்ளி வாசலுக்கு வராமல் இருக்கிறது தான். இன்றைக்கு இந்த ஆளுங்கள் அதை தடுத்துட்டு இருக்கிறாங்களே பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய மனைவியார் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அப்போது அவங்க எந்த தொழுகைக்கெல்லாம் வருவாங்க? இஷா தொழுகைக்கு வருவாங்க. அத போல சுபுஹ் தொழுகைக்கு வர்றாங்க. அப்போது அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நபி தோழியர்களோ அல்லது நபி தோழர்களை கேட்கிறாங்க, லிம தஹ்ருஜீன, நீங்க எப்படி நீங்க பள்ளிவாசலுக்கு வர்றீங்க? வகத் தஅலமீன அன்ன உமர யக்ரஹு ذلك வயகால், உமருக்கு இதெல்லாம் பிடிக்காத, அவர் கோபப்படுவாரே என்று சொன்ன உடனே அந்த பெண்ணு சொல்றாங்க, வமா யம்னஹு யன்ஹானி, உமர் எப்படி என்ன தடுக்க முடியும்? உமரை பத்தி தெரியுமா? அப்படியே அதாவது ரசூலுல்லாஹி சொல்றாங்களா, அவர் ஒரு பாதையில வந்தா ஷைத்தான் இன்னொரு இடத்துல போவான் அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்குள்ள அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. இப்படி பள்ளிவாசலுக்கு வர்றதை தடுக்கிறது யாரு பார்க்கிறீங்களா? ஹனபி ஷாஃபி மதுஹபிலியாவது பெண்கள் தனியாக பெருநாளைக்கு என்று தொழுகை தொழுவாங்க. அது மாதிரியான ஒரு ஏற்பாடு இங்க இருக்குதா? பெருநாளையில நின்று இவங்க விளையாடுவாங்க, அவ்வளவுதான். வேற இவங்களுக்கு பெருநாள் அன்றைக்கு தொழுகையே கிடையாது.
ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு சொல்றாங்க? மாதவிலக்கு பெண்கள் உட்பட பெருநாள் திடலுக்கு வர வேண்டும். அப்படி வந்து அவர்கள் மற்ற எல்லா இமாமுடைய உரையை கேட்கணும், துஆ செய்துக்கிறணும், தொழுக சந்தர்ப்பத்தில் மட்டும் விலகி இருந்துக்கிறணும். இது சொல்லக்கூடிய செய்தி புகாரில இல்லையா? இந்த புகாரில உள்ள இந்த ஹதீஸை நீங்கள் செயல்படுத்துறீங்களா? ஆனால் தௌஹீத் ஜமாத் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பெருநாள் திடல்ல பெண்கள் வர்றாங்களா? பெண்கள் வரணும். இந்த வாசலை அடைச்சிட்டீங்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில தொழுகிறது 1000 நன்மைன்னு சொல்லி 10,000 1,00,000 நன்மை காபாவுல, இங்கு வந்து 1000 நன்மை என்று இந்த மஸ்ஜித் நபவியில தொழுகிறதுக்கு என்று தனி நன்மை குறிப்பிடப்பட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியில பெண்களுக்கு தொழுகையை வைக்காம திடல்ல தொழுகை வச்சிருக்கிறாங்களா? ஏன் வச்சாங்க? அப்படிப்பட்ட அந்த தொழுகையை வந்து நீங்க தடுக்கிறீங்க. ஏன்? இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அல்லவா? இது தப்புன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதா? இந்த தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி அவங்களை எந்த அளவிற்கு இது பக்குவப்படுத்தி விட்டது என்றால், நீ தமிழகத்தினுடைய வரலாற்றுல, சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றுல சுதந்திரத்திற்கு முந்தியும் பெண்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்காங்களா? பிள்ளைகளை தூக்கி கொண்டு காவல்துறையினுடைய வேன்கள்ல தொட்டில் வேட்டியை கட்டி தங்களுடைய பிள்ளைகளை தாளாட்டுறாங்களே, அந்த சரித்திரத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தது எது? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எப்படி கொண்டு வந்துச்சு? அவங்களிடத்துல இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு, ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த கலிமா தய்யிபா இருக்கின்றதே, லா இலாஹ இல்லல்லாஹ், அதை சேர்க்கக்கூடிய விதத்தில் சேர்த்ததன் காரணத்தினால இன்றைக்கு ஆண்களோடு சேர்ந்து அவர்கள் சாதாரணமான முறையில் அல்ல, வீதியில் வந்து நிற்கக்கூடிய போராட்டம் அல்ல, சிறைச்சாலைக்கு வருகிறோம் என்று துணிஞ்சு வர்றாங்களே, பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றாங்களே, அந்த அளவிற்கு கொண்டு வந்தது எது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது இதெல்லாம் நீங்க சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்து செய்யணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்படி நான் நிறைய பட்டியல் போடுவேன், அத்தனைக்கும் நேரம் இல்லை, அத்தனைக்கும் நேரம் இல்லை. இது ஒரு பக்கம். அடுத்து பாருங்க, சமீபத்தில் வலங்கமான்ல ஒருவர் இறந்து விட்டார். அப்படி இறந்த உடனே அவரை அடக்கிறதுக்கு யார் வர்றாரு? அவரை தொலை வைக்கிறதுக்காக வேண்டி இமாம் நான் தான் தொலை வைப்பேன் அப்படிங்கிறார். யார் சொல்றா? பள்ளிவாசல்ல உள்ள இமாம் நான் தான் தொலை வைப்பேன், உறவினர் தொலை வைக்க கூடாது அப்படிங்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதற்கு லால்பேட்டில் இருந்து ஒரு ஃபத்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஃபத்வாவுல அவங்க குறிப்பிடுறாங்க, அதாவது என்ன சொல்றாங்க? தொழுவதற்கு தகுதியான ஆளு சுல்தான் தான், ஆட்சியாளர். சுல்தான்னா யாரு? ஆட்சியாளர். அவர் வந்தா அவர் தொலை வைக்கணும், அவர் வரலன்னா நீதிபதி தொலை வைக்கணும், அவர் வரலன்னா பள்ளிவாசல்ல உள்ள இமாம் தொலை வைக்கணும், அவர் வரலன்னா வழி வைக்கணும். வழினா உறவினர். இப்ப பாருங்க, சுல்தான்னா யாரு? கருணாநிதி தான் வந்து தொலை வைக்கணும், ஆட்சியாளர். பள்ளிவாசல்ல உள்ள இமாம் வந்து ஆட்சியாளரா அவரு, இவர் என்ன தொலை வைக்கிறதுக்கு வர்றது? இது எங்க சொல்லப்பட்டிருக்குது? உறவினர் தானப்பா, துவா செய்யறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க. ஷாஃபி இமாம் சொல்லலையா? நிறைய அந்த ஃபத்வாக்கள்ல 3 விஷயங்கள் சொல்லிருக்காங்க, அத்தனையுமே தவறு. இது நம்ம கடைநூல்ல இருந்து வந்த அந்த ஃபத்வா காப்பி நீங்க படிச்சுக்கலாம். இந்த மாநிலத்தினுடைய ஏகத்துவத்திலையும் வருது. இந்த ஆளுங்கள் எப்படிப்பட்டவங்க? இவங்க இப்படி எல்லாம் ஃபத்வா சொல்றாங்களே, இது எங்க உள்ள ஃபத்வா? இது யார் சொல்ற ஃபத்வா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? ரசூலுல்லாஹ் சொன்னதா? பின்னால ஆலம்கிரிங்கிற கிதாப்ல இவங்க எழுதி வச்சது. இது எப்படி செல்லுபடி ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கு துஆ செய்வதற்கு ரொம்பவும் தகுதியானவர் யார் தெரியுமா? உறவினர் தான். அவங்க தான் தன்னுடைய தாய் தந்தையருக்கு, தாப்பன் இறந்துட்டா அவங்களுக்காக வேண்டிய பிள்ளை துஆ செய்யறது. தாய் இறந்து விட்டால் அவங்க பிள்ளை துஆ செய்யறது, உருக்கத்தோட துஆ செய்வான், உள்ள அச்சத்தோட துஆ செய்வான். தன்னுடைய தகப்பன் வந்து கபர்ல தண்டிக்கப்படக்கூடாது என்று துஆ செய்வான். இவங்க யாரு? நாங்கெல்லாம் இந்த தஞ்சை மாவட்டத்துல தான் ஒரு 20 வருஷத்துக்கிட்ட இந்த பக்கம் தான் சுத்தி மடக்கி சுத்தி 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 இந்த பக்கம் தான் இருந்தோம். பாத்தியாவோட போவோம். பாத்தியாவோட போகும்போது வெற்றிலையில பணத்தை வச்சு தருவாங்க. இது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு பழக்கம். அப்படி அந்த வெற்றிலையில அப்படி அவர்கள் பணத்தை வச்சு தரும்போது சில வீடுகள்ல சுருட்டு இருக்கும். ஏங்க சுருட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இறந்தவர் சுருட்டு குடிச்சாரு அப்படிம்பாங்க.
அப்ப எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறணும். இப்ப இந்த ஓத சொல்றாங்களே, அதுல 3 யாசின் வரணும், ஒரு யாசின் ஓதாம ஏமாற்றியாரு. எல்லா இடத்திலையும் தில்லுமுள்ளு. இவர் ஓதி போய் சேர்றதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி எங்கள்கிட்ட ஓத சொன்ன உடனே ஓதிட்டு வருவோம். ஓதிட்டு அங்கிருந்து வரும் பொழுது அதுல அந்த வெற்றிலை அப்படி லேசா நீக்கி பார்க்கும்போது ஏன்னா கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது. அப்படி வெளியில வரும்போது அப்படி லேசா பார்த்தமாக்க சிகப்பா தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, உருப்படாத ஒண்ணு 2 ரூபா தாள் கசங்கி போய் அழுக்கு பிடிச்ச தாள். கொஞ்சம் 10 ரூபா 5 ரூபாயா இருந்துச்சு, பச்சை தாளா இருக்கும். சரி இறந்தவன் வாழ்க அப்படின்னு நினைச்சுக்கிறது. நீல கலர்ல இருந்துச்சு வைங்க, அப்புள்ள 10 ரூபாய சொல்றேன். கொஞ்சம் நீளமா இருந்தாங்க, செத்தவன் வாழ்க வாழ்க வாழ்க. 10 ரூபாயில தந்திருக்கான். இது உருப்படுமாங்க? இது இப்படி இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யறது தேருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால இந்த ஆலிம்சாக்களை அஜிர்த்துமார்களை கூப்பிட்டு நீங்க ஒருபோதும் பாத்தியா எதுவும் ஓதாதீங்க. உங்களுடைய பெற்ற தகப்பனார்களுக்கு நீங்கள் தான் துவா செய்ய வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். இப்போது கொஞ்சம் நாம இவர்களிடத்துல சொல்றோம், அவங்களுடைய பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு செய்யறது தானப்பா முறை, அவங்க தொலை வைக்கிறது தானே அது முறை. இதுல குறுக்க நிக்கிறீங்களே, இது எப்படி நியாயம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திக்ர்களை சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க முந்தி போயிட்டீங்க, அன்தும் சலஃபுன் வ நஹ்னு ஹலஃபுன், நீங்கள் முந்தி போயிட்டீங்க, நாங்க பிந்தி வர போறோம். இப்படி ஒரு ஆளு அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் குபூர், கபர்களில் இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அமைதி உண்டாகட்டும் அப்படின்னு துஆ செய்து விட்டு நீங்க போயிட்டீங்க, நீங்க முந்தி போயிட்டீங்க, பின்னால நாங்க வர்றதுக்கு இருக்கோம், இப்படி இப்படி துஆ செய்ய சொல்றாங்க. போனால் அங்க மரணத்தினுடைய படிப்பினை வரணும். அதற்காக வேண்டிதான் இப்ப இன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது மர்மை சிந்தனையை ஊட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிந்தனையா ஊட்டுது. போய் உட்கார்ந்துக்கிட்டு கலர் கலரா பாக்குறான், வண்ணத்து பூச்சிகளை பாக்குறான், கண்ணு அப்படியே. அவங்களும் அதுக்கு தான் வர்றாங்க ஜியாரத், இவங்களும் அதுக்கு தான் போறாங்க ஜியாரத். சந்திக்கிறது யாரு? இந்த 2 பேரும், வாலிப வட்டமும். இது ஹராம் கிடையாதா? இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடாதா? இதற்கு மார்க்கத்துல பத்வாவை சொல்லி நாகூருக்கு போகாத, ஏர்வாடிக்கு போகாத, அஜ்மீருக்கு போகாத என்று நீ சொல்ல வேண்டாமா? நீ ஆத்தங்கர சையத் அலி பாத்திமா திருநெல்வேலி மாவட்டத்துல அங்கு போகாத என்று இதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க பத்வா விட்டீங்களா? அதற்காக வேண்டி களத்துல இறங்குனீங்களா? ஊரா போய் தெருவா போய் பிரச்சாரம் செய்தீர்களா? மேடை போட்டு பேசினீர்களா? அவர்களை கையால் தடுத்தீர்களா? இல்லையே. இதற்கு மட்டும் உங்களுக்கு என்ன வேகம் வந்துருச்சு? இதற்கு மார்க்கத்துல பத்வாவை சொல்லி நாகூருக்கு போகாத, ஏர்வாடிக்கு போகாத, அஜ்மீருக்கு போகாத என்று நீ சொல்ல வேண்டாமா? நீ ஆத்தங்கர சையத் அலி பாத்திமா திருநெல்வேலி மாவட்டத்துல அங்கு போகாத என்று இதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க பத்வா விட்டீங்களா? அதற்காக வேண்டி களத்துல இறங்குறீங்களா? ஊரா போய் தெருவா போய் பிரச்சாரம் செய்தீர்களா? மேடை போட்டு பேசினீர்களா? அவர்களை கையால் தடுத்தீர்களா? இல்லையே. இதற்கு மட்டும் உங்களுக்கு என்ன வேகம் வந்துருச்சு? என்ன இந்த தௌஹீத் ஜமாத் ஆட்களை அழிக்கணும், ஒழிக்கணும், இப்படித்தான் இவர்களை ஒடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அரைக்க சந்தனம் மணக்கும், தீட்ட வைரம் மின்னும். நீங்கள் அடிக்க இந்த தௌஹீத் ஜமாத் மேலே எகிரி கொண்டுதான் போகும் இன்ஷா அல்லாஹ். இது ஒருபோதும் கீழே போகாது. பார்த்தீர்களா? என்ன பக்கத்துல வள்ளத்துல தானே நடந்துச்சு. லட்ச மக்கள் எதிர்பார்த்த மக்களை விட குவிஞ்சதன் காரணத்தினால அவர்களை அரவணைக்க முடியாமல் நாங்கள் தவித்தோமே, தயங்கினோமே, தள்ளாடினோமே, திக்குமுக்காடினோமே, திணறினோமே. அல்லாஹ் தஆலா எப்படி கொடுத்தான்? இந்த சத்தியத்திற்கு என்று ஒரு எஃபெக்ட், அதற்கு என்று ஒரு சக்தி, அதற்கு என்று ஒரு காந்த சக்தி, அதற்கு என்று ஒரு ஈர்ப்பு சக்தி, அதற்கு என்று ஒரு இருப்பு சக்தி, அதற்கு என்று ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அந்த கவர்ச்சி இந்த சத்தியத்தின் பக்கம் இழுத்துக் கொண்டு கொண்டிருக்கின்றது. அதனால அந்த உலமாக்களிடத்தில் நாங்கள் சொல்கின்றோம், உங்களுடைய நடையை நீங்கள் மாற்றுங்கள், உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றுங்கள், இந்த ஏகத்துவத்தின் பக்கம் மாறுங்கள், சமுதாயத்தை நீங்கள் மாற்றலாம். இன்றைக்கு மாற்றி இருக்கிறோம். எங்களிடத்தில் ஆலிம்கள் நிறைய கிடையாது. இருக்கக்கூடிய ஆலிம்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ப்ரொபோர்ஷன் அந்த விகிதாச்சாரத்தோடு எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது we are very smallest small. நாங்க ரொம்ப குறைச்ச, ரேரஸ்ட் ரேர், ரொம்ப குறைச்ச, அற்பத்திலும் குறைச்ச.
இவர்களுடைய இந்த பிரச்சாரத்தில் மக்கள் இன்றைக்கு இவ்வளவு பேர்கள் வருகின்றார்கள் என்றால் இது எங்களுடைய சக்தி அல்ல, இது எங்களுடைய ஆற்றல் அல்ல, எல்லாம் அல்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு சக்தி. அந்த சக்தியை நீங்களும் உங்களுடைய உடலில் அப்படியே எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல்ல உள்ளத்தில் அதை சேர்த்துக் கொண்டு உங்களுடைய நரம்புகள் தென்ன புடைக்க நீங்களும் இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்யுங்கள். மக்கள் உங்களுக்கு பின்னாலும் சாரசாரியாக இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது எங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கத்தை நீங்களும் நிறைவேற்றுவதற்கு வாருங்கள். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு வாருங்கள். எவ்வளவு காரியங்களை நீங்க செய்துட்டு இருக்க அத்தனையும் உடைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். என்னங்க, ஒரு பெண்ணை தலாக்கு சொல்றான், ஒரு பெண்ணை தலாக் சொல்றான். தலாக் சொல்லும் போது எப்படி சொல்லணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு தடவை தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று சொன்னால் அந்த விவாகரத்து அதனுடைய காலம் 3 மாத விலக்கு காலம் வரைக்கும் இருக்கிறது. 3 மாசம் வேலிட். இந்த 3 மாதத்துக்குள்ள அந்த பெண்ணை திரும்ப நீ வாமா என்று திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். ஒரு தலாக்கு முடிஞ்சிச்சு. 2வது தலாக்கு இதை போல விடுறான். 2 பேருக்கு மத்தியில் விவகாரம் வந்துச்சு, உன்னை நான் தலாக்கு விட்டேன் என்று சொல்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன, அதனுடைய காலம் 3 மாசம், 3 மாத விலக்கு. இது போன்ற அடுத்த தலாக்கு அந்த தலாக்கு சொல்லும் போதுதான் ஒரேடியா போயிடுவாங்க. இப்படி ஒரு 3 மாச காலம் அளவு கொடுத்திருக்கையில, அல்லாஹ் அப்படி கொடுத்திருக்கையில அத்தலாக்கு மர்ரத்தான், தலாக் என்பது 2 தடவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 3வது தடவை இருக்கிற இம்சாக்குன் பிமாரூஃப், ஒன்று நல்ல முறையில் அந்த பெண்ணை வச்சுக்கலாம், அவ தஸ்ரீகுன் பி இஹ்சான், அல்லது நல்ல முறையில் விட்டாரலாம். இதான் 3வது தலாக். இன்றைக்கு என்ன சொல்றான்? முத்தலாக்கு என்று சொல்லி அட்டிய டயத்துல ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணி அந்த பெண்ணை மீண்டும் சேர விடாத அளவிற்கு ஆக்கி வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த அடிப்படையிலப்பா நியாயம்? இது எந்த அடிப்படையில நியாயம்? அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? இது இந்த அநியாயத்தை செய்துட்டு இருக்கீங்க. நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? எங்களுடைய ஜமாத்து தோன்றி யார் இப்படி முத்தலாக்குன்னு சொல்லி ஆரம்பத்தில் தலாக்கு விட்டாங்களோ அவங்கள இப்போது சேர்த்து வச்சிருக்கிறோம். ஏன்? ஒருவன் அந்த 3 மாத விலக்கு காலத்துக்கு இடையில அவன் 10,000 தலாக்குன்னு சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான். இதை எப்படி சொல்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ஒருவரான இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கான தலாக் வலா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூ பக்கர் வ சனத்தைனி மின் খিলাফতি உமர் தலாக்கு ஸலாசி வாஹிதா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, அபூபக்கருடைய காலத்துல, உமருடைய ஆட்சியினுடைய 2 ஆண்டு காலத்துல 3 தலாக்கு விட்டாலும் அது ஒரு தலாக்கு தான். இது முஸ்லிம்ல 2689வது ஹதீஸா இருக்குது. உமர் ரலியல்லாஹு காலத்துல சின்ன ஒரு மாற்றம் வருது. உமர் ரலியல்லாஹு காலத்துல இந்த மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை அமல்படுத்தினாங்களோ அதுதான சட்டம். அந்த சட்டத்தை இன்றைக்கு நாம் அமல்படுத்துறோம். இப்படி பெண்களுடைய வாழ்க்கையை பறிக்கிறீங்களே, இது நியாயமா? அதை அப்படியே மாற்றி அவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு வாங்க. அடுத்து பார்க்கிறோம், வெளிநாட்டில் இருந்து கடிதம் எழுதுறாங்க, உன்னை நான் விவாகரத்து செய்தேன். கடிதம் வருது, விவாகரத்து ஆயிடுறாங்க மதுஹப்ல. இப்படி 4 மதுஹப்களும் என்று திருப்ப கொடுத்து 4 மதுஹப்களும் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்கள் வாஷிது தவை ஆதலின் மின்கும், விவாகரத்து செய்தீர்கள் என்றால் 2 சாட்சியை வச்சுக்கங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை இன்றைக்கு செயல்படுத்துறாங்களா? இல்ல. இதை தடை இப்படி யாரு செயல்படுத்தாம தடுக்கிறது யாரு? இந்த குர்ஆனுடைய சட்டத்தை அமல் செய்யாம தடுக்கிறது யாரு? ஆளுங்கள் இல்லையா? கொஞ்சம் நினைத்து பாருங்க. அப்ப இப்படி தடுக்கப்பட்ட இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்களே, அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அமல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்து பார்க்கிறோம், பாங்கு சொல்றாங்களா? பாங்கு சொல்லும் போது என்ன செய்யறாங்க?
ஒரு இடத்துல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இப்படி ஒன்று. ஒரு சில இடத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது என்று அப்படி. இது எப்படிப்பா இது எங்க வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? பாங்கு சொல்லும்போது அந்த முஅத்தின் சொல்ற மாதிரியே நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நாமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அப்படியே சொல்ல வேண்டும். ஹய்யால ஸலாஹ் ஹய்யால் ஃபலாஹ்ல மட்டும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று இப்படி சொல்ல வேண்டும். இது சொல்லி முடித்து விட்டு துஆ செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஸல்லு அலைய. பாங்கு முடிச்ச உடனே ஸலாத் சொல்ல சொல்றாங்க எல்லாரையும். அதற்கு பின்னால துஆ. இப்படி சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தை பாங்குக்கு முன்னாலேயே செய்றீங்களே, இது எங்க இருக்கு? ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் மார்க்கத்தை தலைகீழாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள்? ஒது செய்துட்டு தொழு அப்படின்னு சொன்னா, தொழுதுட்டு ஒருத்தன் ஒது செய்தால் எப்படியோ அது மாதிரில இருக்குது. இது இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? அடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபா. உன்னுடைய இறைவனை நீ திக்ர் செய்யும் போது பணிவாகவும் உனது உள்ளத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டும். வ ஹீஃபா பயத்துடன் செய். வ தூனல் ஜஹரி மினல் கௌல் சொல்லுல சத்தம் வரக்கூடாது. இது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆராப்ங்கற அத்தியாயத்துல 205வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்தோழர்கள் சென்று கொண்டிருக்கும் போது தக்பீர் சொல்றாங்க, சத்தம் போட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றாங்க. எங்களுடைய சத்தம் உயர்ந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுக்கிட்டு, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இர்பவு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள் மெதுவாக நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னக்கும் லா ததுவுன அஸம்ம வலா காயிபா, நீங்கள் செவிடனையோ காணாமல் போனவனையோ கூப்பிடவில்லை, நன்கு கேட்கக்கூடிய ஒருவனை தான் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னஹு மஅக்கும், அவன் உங்களுடன் இருக்கின்றான். இன்னஹு ஸமீஉன் கரீப், அவன் அருகில் இருக்கிறான், செவியுற்றுக் கொண்டிருக்கிறான். இல்லையா? இப்போ இந்த சகோதரர் இருக்காரு, அவருடைய பேரு அப்துல் காதர் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கிட்ட அப்துல் காதர் பாய் சௌரியமா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா, நான் சௌரியமா இருக்கேன். அப்துல் காதர் பாய் சௌரியமா இருக்கீங்களா? செவுட்டில் அடிச்சுக்குவார். ஏன்னா நான் செவுடா என்று எண்ணிச்சுவாரு, அடிக்க வந்துருவாரு. இவன் அல்லாஹ்வை கூப்பிடுறான். அல்லாஹ் 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 இங்கே ஓடுற மாதிரியும் அல்லாஹ் ரன்னிங்ல ஓடுற மாதிரியும் இவன் போய், என்னடா இது நீ ஓடிக்கிட்டு இருக்க, அல்லாஹ் அல்லாஹ் ஒண்ணு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னால துரத்துற மாதிரியும் இப்படி திக்ர் செய்றீங்களே, சத்தம் போட்டு பள்ளி வாசல்கள்ல திக்ர் செய்துகிட்டு இருக்கீங்களே, இதற்கு எங்க ஆதாரம் இருக்குது? அதாவது ஏற்றுக்கு மாற்றமாக புரிந்து கொண்டு குர்ஆன்ல ஒன்னு சொல்லி இருக்குது, நீங்கள் அதற்கு மாற்றமாக செய்கின்றீர்களே, இது எப்படி? இது நியாயமா? இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்து பார்க்கிறோம். இவர்கள் செய்த குளறுபடிகள்ல ஹனஃபி மதுஹப் அந்த பள்ளிகள்ல நீங்கள் தொலை சென்றீர்கள் என்றால், சுபுகு நேரத்துல இமாமு தக்பீர் கட்டி அவர் ஓதிக்கொண்டிருப்பார். அப்படி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் பின்னால யாராவது வந்தார்கள் என்றால் என்ன செய்வாங்க தெரியுமா? சுன்னத்து தொழுகிட்டு இருப்பாங்க. இமாம் சலாம் வாங்குகின்ற வரை பின்னால இருந்து சுன்னத் தொழுகிட்டு இருப்பாங்க. இப்படி தொழுறீங்களே, இது எங்க இருக்குது? அவங்களுடைய மதுஹப்ல அப்படி இருக்குது. இப்படி செய்யறது சரியா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது அவங்களுடைய மதுஹப்ல தான் இருக்குது. இப்படி செய்வது சரியா? சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா ஸலாத்த இதா உகீமத்துஸ் ஸலா, தொழுகைக்கு ஃபர்லான தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, அந்த ஃபர்லான தொழுகையை தான் தொழ வேண்டுமே தவிர வேறு தொழுகையை தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன்ட போய் இந்த ஆலிம்களிடத்துல போய் இப்படி தொழக்கூடாதுங்க ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிருக்காங்கன்னா, எங்க இமாம் அப்படி சொல்லிருக்காங்க சொல்றாங்களா இல்லையா? அவன் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழே போட்டு மிதித்து விட்டு நவுது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அபு ஹனீஃபா இமாம மேல தூக்கி கொண்டு போறாங்க இல்லையா? இது அப்ப இப்படிப்பட்ட இந்த காரியங்களை செய்யறாங்களே, எல்லாமே ஹதீஸுக்கும் ஆயத்துக்கும் மாற்றம், குர்ஆனுக்கு மாற்றம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த செயல்முறைக்கு மாற்றம்.
இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நஹலா, நீங்கள் பெண்களுக்கு மகர்களை தாராளமாக கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றான். இத செய்றாங்களா? இத இன்றைக்கு ஆலிம்கள் செய்றாங்களா? அஜர்த்துமார்கள் செய்றாங்களா? எல்லோரும் சேர்ந்து பெண் வீட்டுல தான் வாங்குறீங்க. இது கொடுமை இல்லையா? அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்றானே, கொடுக்கிறது தானங்க பரக்கத்து. இன்றைக்கு அரபகத்துல பாருங்க, பூமியில தோண்டினா பெட்ரோல் வருது. ஏன்? அந்த ஊர்ல, அந்த நாட்டுல, ஜித்தாவுல ஒரு தடவை நான் பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது பெரிய போஸ்டர் ஒட்டி இருக்காங்க, சுவரொட்டி, ஆண் குமரர்களுக்கு உதவி செய்யுங்கள். பார்த்துக்கங்க, இங்க என்ன, குமரிகளுக்கு உதவி செய்யுங்கள் கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு என்று இங்கு பெண்களுக்கு நிதி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்க என்ன செய்யறான்? பெண் ஆண்களுக்கு உதவி செய்யுங்க சொல்றான். ஆண்களுக்கு உதவி செய்ய சம்பாதிச்சு கொடுத்துருவான் இல்லையா? இந்த பெண்கள் இவங்க திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்படுறாங்க, கொடுத்துதான முடிக்கணும் சொல்றாங்க. அதுலயும் போய் அல்பாத்தியா ஓதி, அதுல பாருங்க துவா, இங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல இருந்து சங்கிலி போட்டு அப்படியே கொண்டு வந்து அலி பாத்திமா, இத இந்த மாவட்டத்தில் உள்ள பெண்கள் சொல்லும் போது அள்ளி பயணமாங்கிறது, அள்ளி குத்துன பயணமாங்கிறது, அள்ளி போட்டார். இதுல தாலி கட்டுறது, இந்த சடங்குகள் பாத்திமா அலி பேர் சொல்லும் போதுதான் தாலியே கட்டணுமா. எதை இப்படி எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படி எல்லாம் துவா ஓதுறீங்களே, அந்த துவாவுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சேர்க்கிறீங்களே, அதற்கு அருகதை இருக்குதா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிச்சாங்களே, அவங்களுக்கு மனைவி சஃபூராவா என்னங்கிறதுலாம் ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ நம்ம பார்க்க முடியல. சரி, சஃபூராவே இருந்து போட்டோம். அந்த பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 வருடம் அந்த பெண்ணுடைய தகப்பனார் இடத்துல வேலை பார்த்து அதை மகரா கொடுத்து திருமணம் முடிக்கிறான். இன்றைக்கு இந்த அஜர்த்துமார்கள் அப்படி செய்யறாங்களா? இப்ப நாங்க என்ன எதிர்பார்க்கின்றோம் தெரியுமா? இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், இந்த காரியத்தை எல்லாம் அமல்படுத்துங்கள். எங்கு வரதட்சணை வாங்கப்படுகின்றதோ அந்த திருமணத்திற்கு போகாதீங்க. எந்த அளவிற்கு தெரியுமா? தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அநியாயம், மாப்பிள்ளைக்கு இவர் அஜரத்து பால் கொடுக்கணும், பாலும் பழமும் ஏன் அவனுக்கு குடிக்க தெரியாதாங்கிறான். இந்த பால்ல உள்ள மிச்சத்தை இவர் இங்கிருந்து அனுப்பி இது பொண்ணு குடிக்கணும். என்னடா இது அநியாயம்? அந்த மணவரையில செய்ய வேண்டிய அந்த காரியத்தை இவர் ஏஜெண்டா இருந்துட்டு செய்துட்டு இருக்க, இது கொடுமை இல்லையா? இது ஏன்பா? ஏன் இந்த மாதிரி அந்த சுயமரியாதை எல்லாம்? ஏகத்துவம் இருந்தா தான் சுயமரியாதை வரும், ஏகத்துவம் இருந்தா தான் சுயமரியாதை வரும். இந்த சுயமரியாதை எல்லாம் இழந்துக்கிட்டு அவனுக்கு பால் ஊட்டுறது, அவன் மனைவி ஊட்டிட்டு போறான் முதல் இரவுல, உனக்கு ஏன் அந்த வேலை? அல்லது இவன் அவனுக்கு ஊட்டிட்டு போறான், பழத்தை கொடுத்துட்டு போறான், உனக்கு ஏன் அந்த டியூட்டி? இப்படிப்பட்ட இந்த காரியத்தெல்லாம் செய்யறீங்களே, ஏன் இதெல்லாம் செய்யணும்? இப்படி ஒரு ஆலிம் போய் தான், ஒரு அஜரத்து போய் தான் திருமணத்தை நடத்தணுமா? அப்படி இருக்குதா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வையே அழைக்காம திருமணம் முடிக்கலையா? முடிச்சு விட்டு வந்து நான் திருமணம் முடித்தேன் என்று சொல்லலையா? அது ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்ட பிறகு சொல்லலையா? இதெல்லாம் புகாரில இடம்பெறலையா? சிந்தித்து பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நீங்கள் தெரிந்தே மறைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? இந்த தர்காவுல போய் நிற்கிறாங்களே, அவங்களை நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது, கண்டிக்கிறதே கிடையாது. அந்த தர்காவுல போய் இறந்து போன ஆட்கள்கிட்ட கேட்காதீர்கள் என்று எந்த ஒரு ஆலிமும் சொல்றது கிடையாது. இந்த தௌஹீத் ஜமாத் தான் சொல்லிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்காவை உடைக்கணும்னு சொல்லலையா? இப்ப நாம உடைக்க முடியாது, சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும். சட்டம் நம்முடைய கையில கிடையாது. யாரு இந்த தர்காவை நடத்துறாங்களோ ஹக்குதாரர்கள், ஹக்குதாரனா அலிசுபரா பக்காசத் பக்னு அபக்குன்னு போட்டு அமுக்குறது. எல்லா ட்ரஸ்டிகளும் வந்து என்ன செய்யறது? அந்த உண்டியல்ல உள்ள வருவாய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் திரும்பி அவங்களா உடைச்சிட்டாங்கன்னு வைங்க, அது ஒன்றும் குற்றமாகாது, அவங்களாவது செய்யறாங்க. அவங்க இந்த தர்காவை உடைக்கக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரைமட்டத்துக்கு மேல எந்த ஒரு கபரையும் நீங்க கட்டாதீங்க, அப்படி அதாவது கட்டியதை உடைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்களே, இது முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்குத. இந்த செய்தியை எந்த ஜும்மாவுல நீங்க சொல்லிருப்பீங்க? ஜும்மாவுல ஏறின உடனே சும்மா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு கம்பு ஒண்ணு வச்சிருக்காங்க,
அந்த கம்பு வச்சு ஒரு பாட்டு ஒண்ணு ராகம் போட்ட உடனே அவன் தாலாட்டு போடுற மாதிரி உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பான். சில பேருக்கு குரட்ட சத்தமே வருது ஜும்மாவுல. எப்படி இப்ப நாங்களும் தான் பிரச்சாரம் பண்றோம், அப்படியே நரம்பெல்லாம் புடைச்சி அப்படியே எரி தளல் மாதிரி ஆகல. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் அப்படிதான் இருந்தது. காண்டது முன்திரு ஜெய்ஷ், ஒரு பட்டாளத்தை எச்சரிப்பது போன்று ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் அமைஞ்சிருக்கும். இவன் தாலாட்டு பாடுறான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு போட்ட உடனே தூங்கியாராம். அப்புறம் இகாமத்து சொன்ன உடனே எழுந்துடுறான், இகாமத்து சொல்லியாச்சு அப்படின்னு எழுப்பக்கூடிய நிலைமை. அவ இதெல்லாம் மாற்றி இந்த ஜும்மாவுல இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் மக்களிடத்துல கொண்டு போங்க. இப்படிப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த அந்த தமிழகமும் தௌஹீதுக்கு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம், ஏக்கம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.